நேர்களை கடந்த சில மாதங்களாக தமிழகத்திலையும் சரி, தமிழகத்தை சார்ந்து தேசிய களத்திலும் சரி என்னென்ன விஷயங்கள் பெரும் விவாதமாக மாறுச்சுன்னு ஒரு டாப் 10 பட்டியலை போட்டிங்களன்னா முதல் 5 இடத்துல தேசிய கல்விக் கொள்கை அது சார்ந்த சர்ச்சைகள் மட்டுமே பிடிச்சிருக்கும். இந்த நிலையில் தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதி விடுவிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு சர்ச்சை எத்தனை நாட்களாக நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே நினைவிருக்கும். ஸோ இந்த தருணத்தில் சமக்ர சிக்ஷா அபியான் இந்த நிதி விவரம் 2024-25 இந்த கல்வியாண்டிற்கான நிதி விவரம் எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்ற விவரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி பிரிட்டாஸ் மாநிலங்களவையில் எழுப்பியிருந்தார். இதுக்கு மத்திய கல்வித்துறை தரப்பிலிருந்து எழுத்துப்பூர்வமாக விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு தேசிய அளவில் அப்படின்ட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை இந்த சர்வ சிக்ஷா அபியான் கீழே பார்த்தீங்கன்னா 45,830.21 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் இது வரைக்கும் எவ்வளவு நிதி விடுவிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27,833.50 கோடி ரூபாய் நிதியானது விடுவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விடுவிக்கப்பட்ட நிதி, ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி, இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு இந்த பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல இந்த சர்வ சிக்ஷா அபியானின் கீழ் மத்திய அரசின் அதிக நிதி பெற்ற டாப் 5 மாநிலங்கள் எதுன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் முதலிடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 6,971.26 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 4,487.46 கோடி ரூபாய் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கு. பீகாரை பொறுத்த வரைக்கும் 4,991.23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2,985.35 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசம் 3வது இடத்தில் 3,842.07 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 3,374.71 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கு. 4வது இடத்தில் ராஜஸ்தான் 3,560.25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2,246.64 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கு. அசாமை பொறுத்த வரைக்கும் 2,578.10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவு விடுவிக்கப்பட்டிருக்கு? 1,838.16 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பட்டியலில் ஜீரோ நிதியே பெறாத மாநிலங்கள் அப்படின்ற பட்டியலை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 3 மாநிலங்கள் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை மற்றும் அது சார்ந்த PM ஸ்ரீ பள்ளிகள் இது தொடர்பான எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, இந்த 3 மாநிலங்கள் தான். முன்னாடி பஞ்சாபும் டெல்லியுமே கூட இந்த பட்டியல் இருந்தது. அதன் பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தற்பொழுது நிதியும் விடுவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு 2,251.60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா எவ்வளவு விடுவிக்கப்பட்டிருக்கு? இந்த 3 மாநிலங்களுக்குமே 0 தான், நிதி ஒதுக்கப்படவில்லை. அதாவது நிதி விடுவிக்கப்படவில்லை. ஒதுக்கப்பட்ட தொகை மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 1,745.80 கோடி ரூபாய், கேரளாவுக்கு 328.90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலுமே நிதி விடுவிப்பு அப்படின்றது 0 என்ற அளவில் தான் 3 மாநிலங்களுக்குமே இருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழு இது தொடர்பாக விமர்சனங்களை தொடர்ந்து முன்வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிதி விடுவிக்காமல் இருக்கக்கூடாது, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி விடுவிப்பதை தடுப்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது சமயத்தில் இந்த மாதிரி நிதி விடுவிக்கப்படாமல் இருந்தால் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான சம்பளம், அதே மாதிரி பள்ளிகளோட உட்கட்டமைப்பு, ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சி, அதோடு சேர்த்து அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை அமல்படுத்துறது இருக்கு இல்லையா, இது எதுக்குமே இந்த ஃபண்டிங் இல்லைன்னா எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதற்கான பதில் மத்திய அரசிடமிருந்து இந்த நிதி விடுவிப்பதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.